நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம குரூப் 4 இன்க்ரீஸ் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது வந்து ட்ரெண்டிங் வந்து கொடுத்தோம். அது எல்லாமே சூப்பராக வந்து நடந்திருக்கு. அதுக்கான ரிசல்ட்டும் வந்து பாசிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணது கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் அவங்களுக்குள்ளே வந்து நார்மலைசேஷன் வந்து வேணும். சரிங்களா? கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம குரூப் 2 எக்ஸாம் வந்து டஃப்பாக இருந்ததுனால அதுக்குள்ளே ஒரு காம்படிஷன் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வந்து கோரிக்கைகள் வந்து டிஎன்பி சைடில் வந்து நிறையா நம்ம வைக்கணும். நிறையா ஃபால்ட் வந்து டிஎன்பி சைடில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ் மணி அகாடமி வந்து அவங்க வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. சரிங்களா? அவர் வந்து சொல்லியிருந்தார், ஒரு 11 கோரிக்கைகள் வந்து வச்சுருக்கோம். இந்த 11 கோரிக்கைகளுமே வந்து ஒவ்வொருத்தனையும் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து நமக்கான தேவையை நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்களா? அதனால் நம்ம ஒருமித்த ஒரு பாதையில், சரிங்களா, ஃபஸ்ட்டு அவர் அந்த ஸ்டெப் எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? எப்பயுமே ஒரு விஷயத்த ஒரே மாதிரி எல்லாம் ஒருமித்த விஷயத்தில் ஒன்றா கொண்டு போனால் மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் குரூப் 4 வேகன்சி அந்த ட்ரெண்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே கை கொடுத்தனால மட்டும்தான் நம்ம அதனால் வந்து ஒரு ரிசல்ட்டு ஒரு 99% வந்து ரிசல்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் நம்ப முடியுது. சரிங்களா? அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி தான் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம குரல் கொடுப்போம், இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. சரிங்களா? அதுக்காக நானும் என்னுடைய சப்போர்ட்டு, என்னுடைய பங்களிப்பு நான் கண்டிப்பாக ஒரு யூடியூபராக நான் இருந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சரிங்களா? இதில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே வந்து நிறைய ஃபால்ட்டு வந்து அது அவங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. நம்ம அதை அவங்களுக்கு தெரிய வைக்கிறது நம்மளுடைய கடமை. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களுடைய பொறுப்பு. சரிங்களா? நம்ம டிஎன்பிசிக்கு சில விஷயத்த நம்ம சொல்கிறோம், அதை கண்டிப்பாக அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. அதை நம்ம ஒருமித்த குரலில் சொல்கிறப்ப மட்டும்தான் அது அவங்க ஓங்கி ஒலிக்கும். கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க. சரிங்களா? யாரோ ஒருத்தவங்க மட்டும் பேசினா மட்டும் அது கண்டிப்பாக நடக்காது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து அவங்கவுங்க தெரிஞ்ச யூடியூப் சேனல் எல்லாமே வீடியோ போட சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் எல்லாருமே வந்து இந்த 11 கோரிக்கையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றணும். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நம்ம ரெக்வெஸ்ட்டாக தான் கோரிக்கை வைக்க போகிறோம் டிஎன்பிசிக்கு. சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட்டாக கோரிக்கை வைக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பதிவு வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து இந்த 11 கோரிக்கை வந்து கண்டிப்பாக நம்ம முன்னெடுத்து கொண்டு போகிறோம். சரிங்களா? அதில் நானும் ஒரு ஆளாக வந்து உங்களை வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? நமக்கு வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் கிடையாது. எல்லாருமே நம்ம பசங்க தான். எந்த ஒரு நீங்கள் சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அதை நம்ம வந்து கோரிக்கையை எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்டுக்குள்ளே வைக்க போகிறோம். சரிங்களா? நம்ம சொல்ல போகிறோம், அவங்க கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அது நியாயமான கோரிக்கைங்கிறதுனால கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்பிக்கையோடு நாமளும் வந்து ட்ரெண்டிங் பண்ணுவோம். இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாமில் இங்கிலீஷ் மீடியம் கிடையாதுங்க. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. கண்டிப்பாக அது வருத்தத்துக்கு ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம தமிழ் மீடியங்கிறதுனால தமிழுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் அவரும் நம்மள மாரி ஒரு உணர்வு உள்ள ஒரு மனிதர்கள் தான். அவங்களும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. சரிங்களா? அது இப்போ தான் எடுத்தாங்க, லேட்டஸ்ட்டாக எடுத்ததுனால கண்டிப்பாக குரூப் 4க்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு வந்து உருவாக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை வந்து சிலபஸ் சம அளவில் பாடத்திட்டம். சரிங்களா? இப்போ ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் தமிழ். சரிங்களா? இப்போ ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, ஜென்ரல் தமிழுக்கு வந்து சிலபஸ் அதிகமாக இருக்குன்னா, அதை நார்மலைசேஷன் அப்படின்னா சம அளவில் கொண்டு வர்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த குரூப் 2 எக்ஸாமில் தான் இந்த விஷயங்கிறது ரொம்ப பெருசாக ஒழிச்சது. ரொம்ப ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பேசப்படுது. சரிங்களா? அதனால தான் நார்மலைசேஷன் வேணும்னு சொல்லிட்டு இப்போ கூட ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இந்த கோரிக்கையை நம்ம வந்து டிஎன்பிசிட்டே கொடுத்துட்டா நமக்கான பிரச்சனை எதுவுமே நடக்காது. சரிங்களா? அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை நமக்கு இல்லை. சரிங்களா? அடுத்து இந்த தேர்வுக்கு முன்னாடியே வந்து இறுதி விடை கொடுப்பு, அதான் ஃபைனல் ஆன்சர் கீ. ஃபைனல் ஆன்சர் கீன்னு ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் கொஸ்டினை ரெடி பண்ணுவீங்க. ஒரு ஆன்சர் கீ தெரியாமல் நம்ம டென்டேட்டிவ் நம்ம தோராயம் ஆன்சர் கீ எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் கீ தெரியும்ல. அப்போ ஃபைனல் ஆன்சர் கீயே எனக்கு வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி விட்டுருங்க. நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன், ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் ஆன்சர் கீ தான் வேணும், டென்டேட்டிவ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். சரிங்களா? இதுவும் நம்ம வந்து டிஎன்பிசி சார்பாக வந்து நம்ம ரெக்வெஸ்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து தேர்வு முடிவுடன் கட் ஆஃப். சரிங்களா? கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம கவுன்சிலிங் போகிற வரைக்குமே இந்த ஒரு குழப்பம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வந்து நம்ம டிஎன்பிசிட்ட வந்து இணைச்சி ஜாயின் பண்ணி அவங்க வந்து டிஎன்பிசிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீங்களே நான் எக்ஸாம் நடத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து எழுதுனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிசல்ட்டு விட்டாங்கன்னா சரிங்களா, இவங்களாம் செலக்ட் ஆகிட்டீங்க, இவங்களாம் வந்து செலக்ட் ஆகலை, செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டையும் விடுவாங்க, செலக்ட் ஆகாதவங்க லிஸ்ட்டையும் விடுவாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டையும் விடுவாங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனி லிஸ்ட்டு சரிங்களா. அப்போ அந்தளவுக்கு அவங்களோட ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக டிஎன்பிசியாலும் பண்ண முடியும். நீங்கள் 1 மாதம் இல்லைங்க 2 மாதத்தில் எக்ஸ்ட்ரா கூட டைம் எடுத்துங்க. உங்களுக்கான டைம் என்னவோ அதை எடுத்துட்டு கரெக்டான விஷயத்த கரெக்டாக பண்ணுறப்ப அது எல்லாருமே பிடிச்சிருக்கும், ரொம்ப லைக் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிற வரையும் நம்ம கன்ஃபியூஸாக இருக்க அந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மன விருத்தியோடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரிங்களா. அப்போ இவங்களுக்கு தான் கட் ஆஃப், இவங்க தான் செலெக்ஷன், இவங்க தான் பண்ண முடியும், இவங்க தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டான கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோக்குள்ளே நாங்கள் எடுக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் ஆஃப் எழுதிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு அடுத்த லெவலுக்கு அவங்க வந்து சேஞ்ச் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா, முயற்சி பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக 4வது கோரிக்கை நல்ல கோரிக்கை சரிங்களா. அடுத்து எல்லாமே வந்து நல்ல ஒரு கோரிக்கையாக தான் இருக்குது. அதை நம்ம இதை ட்ரெண்ட் பண்ண மூலமாக தான், இது வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக தான் நம்மளுடைய கோரிக்கை தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். உங்களுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் சரிங்களா. கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புவோம் சரிங்களா. ஆல் இஸ் வெல் ஓகேங்களா. அடுத்து 5வது பாருங்கள், குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதுறங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறப்போ வந்து அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு சரிங்களா. தமிழில் வந்து எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கு மார்க் கம்மியாக போடுறாங்க, அந்தளவுக்கு ஈக்குவலைசேஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுலேயும் கண்டிப்பாக வந்து சம மதிப்பெண் கண்டிப்பாக கொடுக்கணும். 5 6 வந்து அதே குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்து ஜாபுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது இல்லைங்களா. அப்போ இந்த மார்க்கு தான் பேஸ் பண்ணி தான் ஜாபுக்கு போகிறாங்க, அது ஒன்று. அப்போ மினிமம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஒரு இங்கிலீஷ் மீடியம் அவங்களுக்கு பாதிக்கு பாதி 50க்கு 50% வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6வது கோரிக்கையாக இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 7 வினாத்தாளில் வந்து இது முக்கியமான ஒரு விஷயங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது என்ன, இங்கிலீஷ் மீடியம் கொஷின் தான் வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து எல்லா மொழியும் நம்ம சமமாக தான் பார்க்குறோம் சரிங்களா. அது இங்கிலீஷ் மீடியம் தான் நாங்கள் ஃபைனல் எடுத்துப்போம், தமிழ் மொழியும் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா இந்த கொஷின் வந்து நான் ஒரு கொஷின் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீசிமா காண்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் கொடுக்குறீங்க, அதே இங்கிலீஷ் கொஷினில் போய் பார்த்தா அது என்னன்னு இருக்கு, எல்சிஎம் பதிலாக ஹச்சிசிஎஃப் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஹச்சிசிஎஃப் காண்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சரிங்களா. அப்போ தமிழில் ஒரு மாதிரி இங்கிலீஷில் ஒரு மாதிரி இந்த கொஷினு நம்ம பல தடவை சொன்னாலும் மறுபடியும் டிஎன்பிசி அந்த தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கொஷினோடைய தரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு தடவை தப்பு பண்ணலாம் ஓகேங்களா, அப்போ 2ஆம் டைம் 3ஆம் டைம் 4 டைம் பண்ணுறப்ப டிஎன்பிசி மேலே நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேசியாக இருக்காங்களோ ஒரு அவநம்பிக்கை வருது சரிங்களா. ஒரு கொஷின் சாதாரண கொஷின் வந்து இந்த மாரிலாம் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா தெரிஞ்ச பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணுதா இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. தமிழும் அது ஒரு லாங்குவேஜ், அதையும் நம்ம வந்து ஃபைனலைஸ் வந்து பண்ணலாம். அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும், கொஷினே நீங்கள் ஒன்றுக்கு 10 டைம் கூட செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக கொஸ்டின் எடுங்க, எல்லாம் தப்பு இல்லாமலாம் யாராலும் எடுக்க முடியாதுங்க. 1-2 தப்பு வந்தால் பரவாயில்ல, இதுவே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கூடாது. அதுக்கான கோரிக்கை தான் இதில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதனால் வந்து வினாத்தாளில் வந்து ஆங்கிலோட தமிழ் இங்கிலீஷ் 2த்துலையுமே வந்து சிறப்பு மதிப்பெண் கொடுக்கணும் தப்பு இருந்தால் ஓகேங்களா. அதான் வந்து 7 சொல்லியிருக்காங்க. 8 வந்து பிழை இல்லாத கேள்வித்தாள், கண்டிப்பாக வந்து பிழை இல்லாத கேள்வித்தாள் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதில் 1-2 பிழைகள் வந்து அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அது நாங்கள் பெருசாக பேசலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் 9 தமிழ் மொழி, அந்த மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து மோசமாக தான் இருக்குது. அதில் சொல்கிறதுக்கு மாரி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் எப்படி இருக்குமோ அந்தமாரி தான் இருக்குது. டிரான்ஸ்லேட் கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கொஷினாக இருந்தாலும் ரொம்ப வேலிடாக இருக்குது, ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமானது இருக்குது. ஒரு வாழ்க்கையே புரட்டி போகிற அளவுக்கு ஒரு கொஷினோட மதிப்பு அப்போ தான் தெரியும் சரிங்களா. 2 கொஷின் 1 கொஷின் 5 கொஷின் 3 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை விட்டவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க சரிங்களா. அதுக்காக உருவானதான் நம்ம இந்த குரூப் 4 இன்க்ரீஸ் வேகன்சி அந்த குரூப் எல்லாமே சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட இதிலே 4000 பேர் வந்து ட்ரெண்டிங் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு மார்க்கோட வேதனை அப்போ தான் தெரியுது சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தாழ்மையாக டிஎன்பிசிட்ட கேட்டுக்கிறோம் சரிங்களா. அடுத்து யூபிஎஸ்சியில் வந்து நடத்துகிற போல் யூபிஎஸ்சிங்கிறது அதில் ஏன் சீக்கிரமாக கிளியர் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதில் வருஷம் கண்டிப்பாக எக்ஸாம் கண்டிப்பாக நடக்குது சரிங்களா. அதேமாதிரி ஒவ்வொரு வருஷமும் அதே யூபிஎஸ்சியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷம் எக்ஸாம் விட்டாங்கன்னா அப்பப்போ முடிச்சிருவாங்க, ப்ரிலிம்ஸு மெயின்ஸு ரிசல்ட்டு ஒரு வருஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சரி. அதை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. அதேமாதிரி வந்து முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். டிஎன்பிசியோட அந்த நம்ம சொல்கிறது ஈஸி, கஷ்டம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்
அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரெக்வெஸ்ட்டாக தான் வைக்கிறோம். அதில் நம்ம 1 மாதம் 2 மாதம் தள்ளி போனால் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா நம்மலாம் 2 வருஷம் 3 வருஷம் காத்துட்டு இருந்தவங்க சரிங்களா. 2 மாதம் 1 மாதம்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஒரே வருஷத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் அண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமாக இருக்கட்டும், காலி பணியிடங்கள் வந்து எவ்வளோ இருக்குதோ அதை உடனே வந்து நிரப்பணும். அது கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக பண்ணணும். அது வந்து நம்ம 2 வருஷம் ஒரு டைம் 3 வருஷம் ஒரு டைம் அப்படி பண்ணாமல் ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு ப்ளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியை நம்ம அன்பாக வந்து கேட்டுக்கிறோம் சரிங்களா. ஓகேங்க. இந்த கோரிக்கைகள் வந்து நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம் சரிங்களா. இது நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு யூடியூப் சேனலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நீங்களும் இந்த 11 கோரிக்கைகளை வந்து ட்ரெண்டிங்கில் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் உருவாக்குங்க, வீடியோ போடுங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் தான் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ போடுவீங்க, எல்லாருமே ஷேர் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எந்த ஹெல்ப் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணுறோம். நல்லாவே படிங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லபடியாக வேலைக்கு போவீங்க. நம்பிக்கையோடு படிங்க. ரிசல்ட்டுக்காக நம்பிக்கையோடு காத்திருங்க சரிங்களா. ஓகேங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க.